11 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராமநாதபுரம், நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. டெல்டாவில் இன்று மழைக்கான வாய்ப்பு குறைவு என்றும் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் வெளுத்து வாங்கிய மழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த நீர். முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியுள்ளதால் வீடுகளை விட்டு வெளியில் வர முடியாமல் மக்கள் தவிப்பு. ராமேஸ்வரத்தின் பல பகுதிகளில் மீண்டும் வலுக்கும் கனமழை. தங்கச்சி மடம், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையால் வீடுகளுக்குள் முடங்கிய மக்கள். திருச்செந்தூரில் காலை முதல் பெய்து வரும் கனமழை. சாலைகளில் தேங்கி நிற்கும் மழையால் தவிக்கும் மக்கள். நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காலை முதலே பரவலாக மழை. கொட்டும் மழையில் நனைந்தபடி பள்ளிக்கு சென்ற மாணவர்கள். தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்வு. மீண்டும் 57,000 ரூபாயை தாண்டியது. நவம்பர் 26 தமிழ்நாட்டிற்கு ரெட் அலர்ட். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பிரபல தொழிலதிபர் கௌதம் அதானிக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்த அமெரிக்க நீதிமன்றம். சூரிய மின்சார விநியோகம் தொடர்பான ஒப்பந்தம் பெற லஞ்சம் கொடுத்த புகாரில் நடவடிக்கை. அமைச்சர் ஏவா வேலு உள்பட 77 பேருடன் சென்ற விமானம் பாதி வழியில் தரையிறக்கம். சென்னையில் இருந்து தூத்துக்குடி சென்ற விமானம் மதுரையில் தரையிறக்கப்பட்டது. கும்மிடிப்பூண்டியில் அரிசி சாதத்துடன் வெந்நீர் கொட்டியதில் படுகாயமடைந்த சிறுமி உயிரிழப்பு. சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் மரணம். மகாராஷ்டிராவில் மீண்டும் பாஜக கூட்டணி ஆட்சி. ஜார்க்கண்டிலும் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என கருத்து கணிப்புகளில் தகவல். கத்தியால் குத்தப்பட்டு உயிரிழந்த ஆசிரியை உடலுக்கு அமைச்சர்கள் கோவி செழியன், அன்பில் மகேஷ் நேரில் அஞ்சலி. குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. சர்ச்சை பேச்சு வழக்கில் நடிகை கஸ்தூரிக்கு பிணை வழங்கியது நீதிமன்றம். எழும்பூர் காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்திட வேண்டும் என நிபந்தனை. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு பிப்ரவரி 15 முதல் மார்ச் 18 வரை நடைபெறும். 12ஆம் வகுப்பு தேர்வு பிப்ரவரி 15 முதல் ஏப்ரல் 4 வரை நடைபெறும் என அறிவிப்பு. பேராசிரியர்கள் மற்றும் பிற ஊழியர்களின் வருகையை பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்ய வேண்டும். அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவு. மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது 62ஆக உயர்த்தப்படவில்லை. சமூக வலைதளங்களில் பரவும் தகவலுக்கு மத்திய அரசு விளக்கம். அமெரிக்கா கனடாவை புரட்டி போட்ட பாம் புயல். 7 லட்சம் வீடுகள் மின்சாரமின்றி தவிப்பு. இந்தியாவில் சூரிய மின் விநியோகம் தொடர்பான ஒப்பந்தம் பெறுவதற்கு சுமார் 2,000 கோடி ரூபாய் லஞ்சம் தர முயன்றதாக தொழிலதிபர் கௌதம் அதானிக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. நியூயார்க் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கில் கௌதம் அதானி மற்றும் அவரது உறவினர் சாகர் அதானி உள்பட 8 பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டு பதியப்பட்டுள்ளது. அதில் இந்தியாவில் சூரிய மின் விநியோகம் தொடர்பான ஒப்பந்தம் பெறுவதற்கு இந்திய அதிகாரிகளுக்கு சுமார் 20,000 கோடி ரூபாய் லஞ்சம் தர அதானி முன்வந்ததாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு அதானி குழுமத்திற்கு ஆண்டுதோறும் சுமார் 16,000 கோடி ரூபாய்க்கும் மேல் லாபம் கிடைக்கும் என புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
குறிப்பாக 2021ஆம் ஆண்டு ஜூலை முதல் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி வரை தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிஷா, சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களில் சூரிய மின் விநியோகம் ஒப்பந்தத்தில் ஈடுபடுவதற்கு லஞ்சம் தர ஒப்புக்கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக ஆந்திராவில் 2021 டிசம்பரில் 7 ஜிகாவாட் சூரிய மின்சாரம் விநியோகம் செய்ய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாக புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 2020ஆம் ஆண்டு முதல் இந்திய அதிகாரிகளை அதானி தனிப்பட்ட முறையில் சந்தித்து லஞ்சம் தருவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அதிகாரிகளுடன் சாகர் அதானி தொலைபேசியில் பேசியதற்கான ஆதாரங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் முறைகேடாக பெறப்பட்ட இந்த ஒப்பந்தங்களை முன்வைத்து கடன் மற்றும் பத்திரங்கள் மூலம் அமெரிக்க நிறுவனங்களிடமிருந்து சுமார் 25,000 கோடி ரூபாய் நிதியை அதானி குழுமம் திரட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனையடுத்து கௌதம் அதானி உள்ளிட்ட 8 பேருக்கு அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவில் இருந்து திரட்டப்பட்ட நிதியை பயன்படுத்த மாட்டோம் என்று இந்திய பங்குச்சந்தைக்கு அதானி குழுமம் கடிதம் அனுப்பியுள்ளது. அமெரிக்க நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை சுட்டிக்காட்டியுள்ள அதானி குழுமம் அந்நாட்டிலிருந்து திரட்டப்பட்ட நிதியை தங்கள் நிறுவனம் பயன்படுத்தாது என்று விளக்கம் அளித்துள்ளது. அமெரிக்காவில் அதானி மீது ஊழல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இந்திய பங்குச்சந்தைகளில் அதானி குழுமத்தின் பங்குகள் சுமார் 20 விழுக்காடு வரை சரிந்தன. இதில் அதிகபட்சமாக ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட அதானி பசுமை ஆற்றல் நிறுவனத்தின் பங்குகள் 16% சரிந்தது. இதேபோன்று அதானி பவர் நிறுவனத்தின் பங்குகள் 14 விழுக்காடு, அதானி துறைமுகத்தின் பங்குகள் 8 விழுக்காடு சரிவுடன் வணிகம் தொடங்கியது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு அமைச்சர் ஏவவேலு உள்ளிட்டோர் பயணித்த விமானம் மோசமான வானிலை காரணமாக மதுரையில் தரையிறக்கப்பட்டது. சென்னையிலிருந்து காலை 6 மணிக்கு அமைச்சர் ஏவவேலு உள்ளிட்ட 77 பயணிகளுடன் இண்டிகோ விமானம் தூத்துக்குடி புறப்பட்டது. இந்த விமானம் 7:35 மணிக்கு தூத்துக்குடியை சென்றடைய வேண்டிய நிலையில் அங்கு நிலவிய மோசமான வானிலை மற்றும் அதிக மேகமூட்டம் காரணமாக மதுரையில் தரையிறக்கப்பட்டது. அதன்பின் அமைச்சர் ஏவவேலு மதுரை விமான நிலையத்திலிருந்து கார் மூலம் தூத்துக்குடிக்கு சென்றார். மருத்துவ பட்ட மேற்படிப்பு பயிலும் மாணவர்களின் கட்டாய ஒப்பந்த பணிக்காலம் 2 ஆண்டுகளிலிருந்து ஓராண்டாக குறைக்கப்பட்டிருப்பதற்கு மருத்துவ மாணவர்கள் சங்கம் அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளது. MD, MS உள்ளிட்ட மருத்துவ பட்ட மேற்படிப்பு பயிலும் மருத்துவர்கள் 2 ஆண்டுகள் பயிற்சி மருத்துவர்களாக கட்டாயம் அரசு மருத்துவமனைகளில் பணியில் ஈடுபட வேண்டும் என விதி இருந்து வந்தது. இந்நிலையில் ஒப்பந்த பணிக்காலத்தை குறைத்ததன் மூலம் மருத்துவர்களுக்கு அதிக பயன் கிடைக்கும் என மருத்துவ மாணவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் அரசு மருத்துவமனையில் காலி பணியிடங்கள் குறையும் எனவும் கூறப்படுகிறது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் உள்ளவர்களை உண்ணாவிரத போராட்டத்திற்கு தூண்டிய ஆயுள் தண்டனை கைதிகள் 2 பேர் ஏனாம் சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பரோலில் சென்ற கருணா என்பவர் தப்பி ஓடியதால் சிறை நிர்வாகம் கூடுதல் கட்டுப்பாடு விதித்தது. இதனை கண்டித்து கைதிகள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்ட நிலையில் அதற்கு தூண்டுகோலாக இருந்த ரவுடி மணிகண்டன் மற்றும் ராஜா ஏனாம் சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டம் இறையான்குடியில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் கனமழையால் 100 ஏக்கர் அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, இந்த பாதிப்பு தொடர்பாக விவசாயிகள் என்ன தெரிவிக்கிறார்கள்? சுரஞ்சினி, நிச்சயமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த சில தினங்களாக மழை பெய்து வரும் சூழலில் குறிப்பாக 2 தினங்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த, அதாவது சம்பா பருவத்தில் பயிரிடப்பட்ட பின்பட்ட குருவை என்று சொல்லக்கூடிய அந்த பயிர்கள் பாதிப்பை சந்தித்துள்ளது என்று கூறலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பரவலாக 1000 ஏக்கருக்கும் அதிகமான விளைநிலங்களில் இந்த நெற்பயிர்கள் சாய்ந்துள்ள சூழலில் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதியானது இறையான்குடி பகுதி. இந்த பகுதியில் பார்த்தாலே தெரியும், கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கும் அதிகமான அந்த அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் தற்பொழுது வயலிலே சாய்ந்துள்ளது. வயலில் சாய்ந்து நெல்மணிகள் அந்த மழைநீரில் மிதக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த மழைநீர் வடியாத சூழல்ல தொடர்ச்சியாக மழையும் பெய்து வரும் காரணத்தினால இந்த விவசாயிகள் செய்வதறியாது திகைத்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த நெல்மணிகளை எவ்வாறு அறுவடை செய்வது என்ற ஒரு குழப்பத்தில் தான் விவசாயிகள் இருப்பாங்க. இப்ப நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இந்த விவசாயிகளுக்கு எது போன்ற பாதிப்பு இந்த மழையினால, இதை பத்தி சொல்லுங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முழுக்க நாங்கள் நிலத்தடி நீர் தண்ணியே கிடையாதுங்க. முழுக்க இரிகேஷனை நம்பி மட்டும் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அளவில் குறைந்தபட்ச மகசூல் அப்படிங்கிறது உறுதியாகுதுன்னு சொன்னா அது குருவை சாகுபடியில தான். அந்த நம்பிக்கையில தான் விவசாயிகள் தான் வாங்கி வச்ச கடனை ஏதாவது கொஞ்சம் அடைச்சிடலாம் அப்படின்னு குருவைக்கு போனோம்.
அந்த வகையில ஒரு 2 தினங்களா அறுவடை துவங்கக்கூடிய தினம். இந்த அறுவடை தூங்கக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட மழை அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடி தாக்கக்கூடிய ஒரு விடயம். அதையும் கடந்து இன்னைக்கு மழை பெஞ்சதுல இன்னைக்கு தண்ணி வடி வச்சா கூட 10 நாள் ஆகும் இந்த தண்ணி வடிகிறதுக்கு. ஒரு நாள் தண்ணியில எங்க பயிர் இருந்தாலே முளைச்சிடும். இன்னைக்கு நீங்க முளைக்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு முளைக்க துவங்கிட்டு இந்த 6000 ஏக்கர் இன்னைக்கு விவசாயம் நாகப்பட்டினத்துல குருவை சாகுபடிங்கிறது எப்படி நாங்க மீட்டெடுக்க போறோம் அப்படிங்கிறது தெரியல. மிக மிக வருத்தத்துக்குரிய விடயமா இருக்கு. விவசாயிகளுடைய பாதிப்பு அப்படிங்கிறது வந்து 6000 ஏக்கர் எங்களால மீட்டெடுக்க முடியாதுங்க. நிச்சயமாக அதாவது விவசாயிக்குரிய கருத்து கேட்க முடியுது. நம்ம விவசாய சங்க தலைவர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். இப்போ விவசாயிகளுக்கு இந்த மாதிரி தருணத்தில் என்ன மாதிரி கோரிக்கை, அரசு என்ன செய்யணும்? அரசாங்கத்தில் உடனடியாக செய்ய வேண்டியது இப்போ நீர்வளத்துறை மூலமாக வடிகால் வாய்க்கால்கள்ல இருந்து தண்ணீர் வடிய வைக்கக்கூடிய சூழ்நிலையை உடனடியாக உருவாக்கணும். அறுவடை செய்து வரக்கூடிய நெல்லை உடனடியாக நேரடி நெல் கொள்முதல் நிலையை திறந்து ஈரப்பத தளர்வு கொடுத்து நெல்லை கொள்முதல் பண்ணணும். அப்படி கொள்முதல் பண்ணக்கூடிய நெல்லை உடனடியாக